வணக்கம், நான் ஜோதிடர் ராஸ்டோ கண்ணன். இந்த பதிவில் நாம் குருவும் பெரும் பணமும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நவ கிரகங்களில் முழு முதல் சுபராக இருக்கக்கூடியவர் குரு பகவான். அதே மாதிரி பார்த்திங்கன்னா தனக்காரகன் சொல்லக்கூடியது குருவை தான். குழந்தைக்கு காரகர் அப்படின்னு சொல்லுவோம், புத்திர காரகர் அப்படின்னு சொல்லி குருவை சொல்லுவோம். குழந்தைகள் இருப்பதே ஒரு செல்வத்துக்கு ஈடானது. உண்மையிலே செல்வம் என்பது குழந்தைகளையும் குறிக்கும். இந்த வகையில் சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் பெரும் பணத்துக்கும் காரகராக இருக்கார். தனகாரகன்னு சொல்லிட்டீங்க, அப்போ பணத்துக்கு அவர் காரகர் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். இருந்தாலும் பெரும் பணம் என்பது எல்லாருக்குமே தெரியும். அவரவர்கிட்ட இருக்கக்கூடிய பணம் அதோடைய அளவீடுகள் ஓரளவுக்கு இருக்கும். அந்த அளவீடுகளை வச்சு தான் அவங்க எந்த அளவுக்கு செல்வந்தர், அதாவது கோடீஸ்வரர்களா அல்லது பல கோடிகளுக்கு அதிபதியா. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா லட்சாதிபதினு சொல்லுவாங்க. இன்றைக்கு லட்சம் வந்து ரொம்ப சாதாரணமாயிடுச்சு. பல லட்சத்துக்கு அதிபதி அப்படின்வாங்க, கோடீஸ்வரர்னுவாங்க, பல நிலபுலங்களுக்கு அதிபதினு சொல்லுவாங்க, ராஜ்யங்களை ஆள்றவங்கன்னு சொல்லுவாங்க. இப்படி நிறைய விஷயம் சொல்லிட்டு போகலாம். பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவர் குரு அப்படிங்கிறது எதனால்னா, காலப்புருஷ தத்துவத்தில் 12ஆம் வீட்டுக்குரியவர் குரு. இந்த 12 தான் நம்முடைய ஸ்திர சொத்துக்கள் சொல்லக்கூடிய வீடு, நிலபுலன்கள், அதிலிருந்து பல விஷயங்களை குறிக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஸ்திரமான ஒரு சொத்துக்கள் மூலம் வரக்கூடிய நிலையான வருமானத்தை, முதலீடுகள் மூலம் வரக்கூடிய பெரும்பணத்தை, லாபத்தை குறிக்கும். மேசத்துக்கு காலப்புருஷத்துவ மேசத்துக்கு 12 கூடியவராக குரு இருப்பார். 9 பாக்கியஸ்தானத்துக்கு உரியவராகவும் குரு இருப்பார். பாக்கியஸ்தானம்ங்கிறது தந்தையை குறிக்கும். அதே மாதிரி பாக்கியம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய வாங்கி வந்த வரம். நாம் எவ்வளவு இந்த காலகட்டத்தில் இந்த பிறவியில் அனுபவிப்போம். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் நமக்கு என்ன கொடுப்பினை இருக்குது, இந்த வருடத்தில் எப்படி இருக்குது, அடுத்த வருடத்தில் எப்படி இருக்குது, இந்த பிறவியில் நாம் எவ்வளோ அனுபவிப்போம் அப்படிங்கிறது. அது மாதிரி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் 9, 12 கூடியவராக இருந்து 4ஆம் வீடுன்னு சொல்லக்கூடிய கடகத்தில் உச்சம் பெற ஒரு அமைப்பு இருக்குது. அது ஒரு சிறப்பான அமைப்பாகி இந்த குருவுக்கு வந்து இயற்கையிலேயே அந்த பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் பெரும் பணத்தை குறிக்கிறவராக குரு இருக்கார். இன்னொரு விஷயம் பார்த்தீங்களா, சுக்கிரன் அவரும் பணத்தை குறிக்கக்கூடியவர் தான். அவர் காலப்புருஷனுக்கு 2 கூடியவர், 2ஆம் இடத்து அதிபதி. 2ங்கிறது அதுவும் தனத்தை குறிக்கக்கூடிய தனஸ்தானம்னே சொல்லுவோம். குடும்பஸ்தானம், வாக்குஸ்தானம் நிறையா சொன்னாலும் குறிப்பாக நாம் பணத்தை பற்றி பார்க்கும்போது அங்கே தனஸ்தானத்தினுடைய அமைப்பாக வர்றாரு. அந்த சுக்கிரன் எங்கே போய் உச்சமாகிறார் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும். குருவுடைய வீட்டில் தான் உச்சமாவார், மீனத்தில் உச்சமாவார். பொதுவாக நம்மக்கிட்ட ஓரளவுக்கு தான் செல்வங்களை வைத்துக்கொள்ள முடியும். பெரும் பணம்ங்கிறது கண்டிப்பாக அது வந்து நம்ம பேங்கில் வச்சுக்கிறோம். அரசாங்கத்துடைய அந்த கஜானாக்களில் இருக்கக்கூடிய பெரும்பணங்களையும் குரு தான் குறிப்பார். அதாவது கோடிக்கணக்கான ரூபாய் ஒரு அரசாங்கத்தில் ஒரு திட்டத்தை தொடங்கினாங்கன்னா பல கோடிக்கான திட்டம் இருக்கும். ஒரு முதலீடுகள் அரசாங்கத்து சம்மந்தப்பட்டதுன்னா பல கோடி இப்படி கோடிகளை குறிக்கக்கூடியவராக குரு இருக்கார். சரி, ஒரு ஜாதகத்தில் இந்த குரு அந்த லக்னப்படி நல்லவராக இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ தான் அந்த குரு கொடுக்கக்கூடிய பணம் நிலைக்கும். குரு திசையில் வரக்கூடிய யோக பலன்களும் அவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி குரு என்ன வேறு மற்ற 2 வீட்டுக்கு, அதாவது குரு ஒரு ஜாதகத்தில் 2 வீட்டின் அதிபதியாக வருவார் நிச்சயமாக எல்லாருக்குமே. ஏன்னா 2 வீடு இருக்கு இல்லைங்களா, தனுசு 1, மீனம் 1. இப்போ இதில் எந்த வீட்டுக்கு அவர் வந்து சாதகமாக இருக்கார் அப்படிங்கிறதையும் பார்க்கணும். அதோடு அந்த 2 வீட்டு பலனையும் அவர் செய்ய கடமைப்பட்டிருக்கிறதுனால அதை இணைத்து பார்த்து தான் பலன்களை சொல்லணும். பெரும் பணத்தை கொடுக்கக்கூடியவராக குரு இருந்தாலும் அவர் ராசிக்கு, அதாவது நம்முடைய லக்னத்துக்கு 2ல் ஆட்சி பெற்ற நிலையில் இருந்தார்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல பணப்புழக்கம் கையில் தாராளமாக இருக்கும். தேவைக்கேற்ற பணம் அவர் இருக்கும். அவர் 11ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் அவருக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். அதே குரு வந்து பார்த்திங்கன்னா 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றிருந்தாலும் உச்சம் பெற்றிருந்தாலும் அவர்களுக்கு பண வரவு சிறப்பாக இருக்கும். பெரும் பணத்தை கண்ணில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். அவர் 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அவர்களுக்கு பணம் பெருமளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, இப்போது என்னென்ன வீடு சொல்லியிருக்கோம், உங்கள் லக்னம் எதுன்னு பார்க்கணும். அதுக்கு குரு நல்லவரான்னு முதல்ல பார்த்துக்கணும். 2வது, குரு உங்களுடைய லக்னத்துக்கு 2ல் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும், 5ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும், 8ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும், 11ஆம் வீட்டில் ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தாலும்
உங்களுக்கு பணம் தேவைக்கேற்ற வரவு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இந்த பெரும்பணத்தை பற்றி இதை பார்த்துட்டு இதை சொல்கிறது காரணம், இந்த வீடியோ பார்க்குற பலருக்கும் இதே நிலை இருந்திருக்கலாம். பெரும்பணம் வந்திருக்கும், வந்த வேகத்துக்கு போயிருக்கும், சிலருக்கு அதுக்கு ஒரு கட்டத்தில் கரைஞ்சே போயிருக்கும். அதுக்கு தான் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய விஷயம், குரு உங்கள் லக்னப்படி சாதகராக இருந்து இந்த இடங்களில் இருந்து ஆட்சி உச்சம் பெற்றிருந்தால் நிச்சயமாக பெரிய பல கோடிகளை, பல லட்ச கோடிக்கணக்கான ரூபாயை பார்க்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு இருக்குது. உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்திருக்கும், வரும். அதை தக்க வைத்து கொள்ளக்கூடிய அமைப்பு எப்போ குரூப்பானா, உங்களுடைய 2 லக்னத்துக்கு அவர் எந்த வீட்டுக்கு அதிபதினு பார்க்கணும். உதாரணத்துக்கு நான் குருவை நாம் எடுத்துக்குவோம். கடக லக்னத்துக்கு குரு ஒரு யோகாதிபதி தான். அவர் 9 மற்றும் 12க்கு 9 கூடியவராகவும் 6 கூடியவராக உச்சம் பெற்று லக்னத்திலே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவங்களுக்கு பணம் வர்றதுக்கான அமைப்பு நிச்சயமாக உண்டு. பணத்தை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, பல கோடிகளை வரும். இந்த இடத்துல அவருக்கு குரு 6ஆம் வீட்டு அதிபதியாக வந்திருக்கிறதுனால அவருக்கு கடன், நோய், வழக்கு இது போன்ற விஷயங்களுக்கான பண செலவுகளை தரும். எதிரிகளால் அந்த பணம் கவர்ந்து செல்லக்கூடிய வாய்ப்பையும் தரும். இது 2ஐயும் நாம் பொருத்தி பார்க்கணும். இப்போ இதோட மற்ற கிரகங்களை இணைக்கும் போது நிச்சயமாக நீங்கள் பலன்களை உணரலாம். சில லக்னங்களுக்கு குரு பாதகாதிபதியாகவும் அட்டமாதிபதியாகவும் கடுமையான தோஷத்தை தர்றவரும் இருப்பார். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரனுடைய வீட்டுக்கு 11 ரிஷபத்தை எடுத்துக்குவோம். நம்ம ரிஷபத்துக்கு 11 குரு ஆட்சி பெற்றிருக்காருன்னா கண்டிப்பாக அவருக்கு பெரும்பணம் உண்டு. அதே குரு 8 கூடியவராக இருக்கிறதுனால அவர் அந்த பணத்தை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல் பார்த்தீங்கன்னா நம்ம மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல குரு உச்சம் பெற்றிருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவர் ஜாதகத்தில் மிதுன லக்னத்துக்கு அவர் 7 மற்றும் 10 கூடியவராக இருக்கார். இப்போ மனைவி வழியிலையும் அல்லது தொழில் சம்மந்தப்பட்டதுலையும் சில இழப்புகளும் இதில் சந்திக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா பாதகாதிபதிங்கிற ஒரு நிலையில் இப்படி நன்மைகள்னு சொல்லும்போது குரு பெரும் பணத்தை குறிக்கக்கூடியவராக இருக்கார். பல கோடிகளை, பல்லாயிரக்கணக்கான கோடிகளை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு நிலையில் குரு இருக்கார். அந்த குரு நமக்கு சாதகமாகவும் நம்ம லக்ன அடிப்படையில் ரொம்ப சுபத்தன்மையும் இருக்கும்போது அந்த பணத்தை நாம் தக்க வைத்து பல மடங்கு பெருக்கவும் அதை பயனுள்ளதாகவும் மாற்ற முடியும். இல்லைன்னு வச்சுக்கோங்க, ரிஷப லக்னத்துக்கும் துலாம் லக்னத்துக்கும் மிதுன லக்னத்துக்கும் இந்த கன்னி லக்னத்துக்கும் குரு திசையினால் அதிக பாதிப்புகளை சந்தித்தவங்களாக இருப்பாங்க. இதுக்கு அடுத்த நிலையிலையும் சில லக்னம் உண்டு. ஆனால் குறிப்பாக இந்த 4 லக்னத்துக்கு குரு திசை சற்று சாதகம் இல்லாத நிலையை தான் காட்டும். எந்த பணத்துக்கு நம்ம குருவை பற்றி பேசிட்டு இருக்கோமோ அதே பற்றாக்குறையை கூட இந்த லக்னங்களுக்கு கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. அதையும் பார்க்கணும். அதனால் பெரும்பணத்தை குறிக்கக்கூடியவராக குரு இருக்கார். அந்த குரு சாதகமாக இருக்கணும், அதற்குரிய திசாபுத்திகள் வர வேண்டும். மற்ற கிரகங்களுடைய தொடர்புகள் சாதகமாக இருந்தால் நிச்சயமாக குருவுடைய திசாபுத்திகளோ அல்லது குருவுடைய கோச்சார தொடர்புகளோ நமக்கு பெரும்பணத்தை ஈட்டி தரும். நன்றி, வணக்கம்.